காப்பாத்தாதீங்க, என்னை காப்பாத்தாதீங்க. தம்பி அவசரப்பட்டு குச்சிடாதப்பா. ஏன்ப்பா, என்னப்பா பிரச்சனை உங்கள் வீட்டில்? எங்கள் அப்பா நான் ஃபெயில் ஆகிட்டுன்ட்டு என்னை அடிச்சிட்டாரு. அதனால தான் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன். அட பாவி, உங்கள் அப்பா அடிச்சிட்டாருன்ட்டு நீ தற்கொலை பண்ண போறியே? அதே நீ எக்ஸாமில் பாஸ் ஆயிருந்தா அவர் என்ன பண்ணுவார் யோசிச்சியா? என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா, இதே உங்கள் அப்பா நீ பாஸ் ஆகிட்டா அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். அதை ஏன்டா நீ ஃபீல் பண்ண மாட்டேற? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீ படித்து அவருக்கு நல்ல பேர் வாங்கலாம்ல. பாவம்ல, அவர் கஷ்டப்படுறாருல. அப்படியா? ஐயோ, இது தெரியாமல் நான் தற்கொலை பண்ணலான்னு நினச்சிட்டேனே. தப்பு என் மேலே தான். அப்போ நான் எக்ஸாமில் ஒரு வேளை பாஸ் ஆகி காமிக்கிறேன். அப்போ காமிச்சிட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இப்போ எடுத்த பற்றியா முடிவு? இதான் நல்ல முடிவு. இதை எடுத்துரு. இனிமேட்டு பாஸ் ஆகிற வழியை பாரு. பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கிட்ட போய் நில்லு. அவர் என்ன பண்ணுறான்னு பாரு. தேங்க்யூ சிஸ்டர். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் கண்டிப்பாக பாஸ் ஆகி எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு நிற்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இது தாண்டா நல்ல முடிவு. நல்லா படிக்கிற வழியை பாடுறா. பாஸ் ஆகி நல்ல மார்க் எடு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பெற்றவங்க நமக்காக தாண்டா எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம அதை புரிஞ்சிக்காமல் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துகிறோம். அதனால் அவங்க லைஃப்பும் நம்ம லைஃப்பும் போயிடுது. அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அதை ஃபீல் பண்ணியே அழுவாங்க. இது தேவையில்லாத விஷயம். நீ இப்போ எடுத்த முடிவு. போய் படிக்கிற வழியை பாடுறா. தேங்க்யூ சிஸ்டர்.